வீடியோல நம்ம பார்க்க போறது நிறைய பேங்க்ஸ் ஸ்டாக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஓவர் பிரைஸ்டா வந்து ஆயிடுச்சு அப்படின்ற கேள்வி வந்து எல்லாரும் மத்தியில எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ சவுத் இந்தியன் பேங்க்ல நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருந்தோம். அது ஒரு 35, 38க்கு போன உடனே அது வந்து ஓவர் பிரைஸ்டா வந்து ஆயிட்டு இருக்கும் அப்படின்ற கேள்வி வந்து எல்லாரும் மத்தியில இருந்துச்சு. அந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பொறுத்தளவுல புக் வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 63 தான் வந்து இருக்கு. இதுவே இருக்க இப்ப ஷேர் ட்ரேட் ஆயிட்டு இருக்க பிரைஸ் வந்து ரூ. 78 வந்து இருக்கு. சோ அப்படின்னா கண்டிப்பா ஓவர் பிரைஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுட் ஒன்று கிரியேட் ஆச்சு. அதையும் நானும் கமெண்ட் செக்ஷன்ல நோட் பண்ணேன். சரி, ஓகே, அப்ப அந்த டவுட் கிளியரிங் செஷனாவே இந்த வீடியோ வந்து வச்சிடலாம் அப்படின்றது தான் பிளான். சோ இதுல வந்து ஒரு 15 பேங்க் ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. அதுல நீங்க கேட்ட ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ளதான் இருக்கு. சோ அந்த 15 பேங்க்ஸ் பத்தி ஒன்னொன்னா வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணிடலாம். எதுலாம் கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பேங்கா இருக்கிறது HDFC பேங்க் தான் வந்து இருக்கு. HDFC பேங்க் பொறுத்தவரை நம்ம சொல்லவே தேவையில்ல. இந்தியாவிலே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பேங்கா அந்த கம்பெனி வந்து இருக்காங்க. அண்ட் தென் இவங்களோட டெபாசிட் ரேஷியோவா இருக்கட்டும், அண்ட் தென் இவங்களோட அந்த காஸ்ட் எஃபிஷியன்சி மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா தான் வந்து இருக்கு. பட் இந்த கம்பெனில இருக்க கான்ஸ் என்ன அப்படின்னா, அதாவது கன்சிடர் பண்ண முடியாததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஹையான வேல்யூவேஷன்ஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா மார்ஜின்ஸ் கிரியேட் பண்றதுக்கு கொஞ்சம் சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க. ஏன் மார்ஜின்ஸ் கிரியேட் பண்றதுக்கு அந்த சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா, இவங்க வந்து இப்பதான் HDFC லிமிடெட் கூட வந்து மெர்ஜ் ஆனாங்க. ஸோ இந்த மேஜர் ஆனதுக்கு அப்புறமா இங்க இன்டெகிரேஷன்ல ஒரு சில சேலஞ்சஸ் வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த பேங்க்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த லெவல் க்ரோ ஆகணும் அப்படின்னா டெபாசிட்ஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ டெபாசிட்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆனாதான் இவங்களால வந்து பாத்தீங்கன்னா அந்த மார்ஜின்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல எல்லாமே சிக்கல் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்றாங்க. ஸோ ஹை வேல்யூஷன்ஸ் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேலஞ்சா இருக்கு. அதனால நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அது ஃபர்ஸ்ட் ரீசனா இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனில ப்ரெஷர் இருக்குது, அவங்க கண்டிப்பா சால்வ் பண்ணிடுவாங்க. ஏன்னா பெரிய பேங்க் தான். பட் ஆனா ஹை வேல்யூஷன் இருக்க ரீசனால இது நம்ம இப்போ கன்சிடர் பண்ண முடியாத ஸ்டேஜ்ல வந்து இருக்கு. பட் ஆனா இந்த பேங்க் வந்து நல்ல பேங்கா தான் வந்து இருக்கு. செகண்ட் பேங்கா இருக்கிறது ஐசிஐசிஐ பேங்க் தான் வந்து இருக்கு. இதுவுமே சேம் தான். HDFC பேங்க்ல என்ன சொன்னமோ அதே தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து சேமா அப்ளிகபிள் ஆக போகுது. இவங்களுமே நல்ல ஒரு கஸ்டமர் பேஸ் உள்ள ஒரு கம்பெனியா தான் வந்து இருக்காங்க. அண்ட் தென் இவங்களோட லோன் செக்மெண்ட் வந்து சூப்பரா தான் இருக்கு. என்பிஎஸ் பொறுத்தளவு அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண விடல. ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் 2 பிளேயரா வந்து இருக்காங்க. ஸோ இந்த பேங்க்லயுமே இருக்கிற சேலஞ்சஸ் வந்து கொஞ்சம் ஐவேலேஷன் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் சேலஞ்சா இருக்கு. செகண்ட் சேலஞ்சா இருக்கிறது இவங்களோட பேஸை கம்பேர் பண்ணும்போது, அதாவது இவங்களோட காம்படிஷனை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட growth வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவா இருக்கு. ஸோ இது ரெண்டு தானே தவிர இங்க சேலஞ்சஸ் மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா தான் இருக்கு. இந்த பேங்கோட புக் வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 400 சில்லற ரூபாயில தான் வந்து இருக்கு. பட் ஆனா இந்த பேங்க் வந்து ட்ரேட் ஆகிற பிரைஸ் வந்து 1300 சில்லறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரொம்பவே ஓவர் பிரைஸ்டான ஒரு பேங்காக தான் இருக்கு. HDFC பேங்க் நம்ம கம்பேர் பண்ணாலுமே சேம் தான். ஸோ அது வந்து போனஸ் இஷ்யூலாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது அப்புறமா இப்போ ஷேர் வந்து பார்த்தோன்னா அந்த பிரைஸ் வந்து இறங்கி இருக்கு. ஏன்னா ஸ்டாக் டெலிஷன் நடந்ததுனால. ஸோ அதனால பிரைஸ் கம்மியா இருக்குன்ற ரீசன்லாம் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. வேல்யூஷன்ஸை பொறுத்தளவுல இங்க புக் வேல்யூட இங்க 2 மடங்கு அதிகமா பிரீமியம்ல தான் ட்ரேட் ஆகுது. அட்லீஸ்ட் புக் வேல்யூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.5% எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கலாம். அதை விட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் பிரைஸ்டா இருக்கு. ரீசனால இது ரெண்டு பேங்க்குமே ஓவர் பிரைஸ்டா இருக்கு. அடுத்த பேங்கா இருக்கிறது கோட்டக் மஹேந்திரா பேங்க் தான் வந்து இருக்கு. கோட்டக் மஹேந்திரா பேங்க் பொறுத்தளவுல இப்பதான் அதோட ரீசெண்டா அதோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து வந்தது. சனிக்கிழமை தான் வந்தது. அந்த ரிசல்ட்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 3% வந்து டிராப் ஆயிருக்கு. பட் ஆனா நம்ம ஓவராலா ஒரு மேனேஜ்மெண்டா பார்க்கும்போது நல்ல ஒரு மேனேஜ்மெண்டா தான் இருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா தான் இருக்கு. அதிகமான இடத்துல லோன் கொடுத்துருக்காங்க. அதிகமான இடத்துல லோன் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வருது. நல்ல ஒரு பிராண்டா தான் வந்து இருக்காங்க கோட்டக் மஹேந்திரா பேங்க் பொறுத்தளவுல. இவங்களோட கேபிட்டல் பேஸ்மே அதிகமா தான் இருக்கு. அண்ட் தென் காசா ரேஷியோமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா தான் இருக்கு. எல்லாமே டீசெண்டா தான் இருக்கு. பட் ஆனாலும் இந்த கம்பெனில இருக்க இப்ப இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்களுமே ஸ்லோ growth-ஆ தான் வந்து இருக்காங்க. அவங்களோட காம்படிஷனை கம்பேர் பண்ணும்போது ஸ்லோ growth-ஆ தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இது ஃபர்ஸ்டா இருக்கு. அண்ட் தென் வேல்யூஷன்ஸ் பொறுத்தவரையுமே ஹையான வேல்யூஷன் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. புக் வேல்யூ பொறுத்தளவுல 844 ரூபாயில இருக்கு. ஷேர் பிரைஸ் வந்து 2000 சில்லறைல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் ஓவர் பிரைஸா வந்து இருக்கு. இதுவுமே அதிகமான பிரீமியம் கொடுத்து வாங்க முடியாது. இப்போ நம்ம பார்த்த டாப் 3 பேங்க்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பிரீமியம் கொடுத்து நம்மளால வாங்குற அளவுக்கு அந்த பிரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இல்ல. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பிரைஸா இருக்க ரீசனால தான் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோம். அடுத்த பேங்கா இருக்கிறது எஸ் பேங்க் பேங்கா தான் வந்து இருக்காங்க. எஸ் பேங்க் பேங்கை பொறுத்தளவுல இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் அரௌண்ட் வந்து ஆகிட்டு இருக்கு. புது மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஸ்டேக் சேல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நடந்தது. இப்போ வந்து SMBC நிறுவனம் டேக் ஓவர் வந்து பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் புது மேனேஜ்மெண்ட் வந்து அண்ட் தென் அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டியை வந்து டர்ன் அரௌண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த கம்பெனியோட அந்த வேல்யூஷன்ஸ் வச்சு செக் பண்ணி பார்த்தாலுமே பிரைஸ் டு புக் வந்து ஓரளவுக்கு டீசென்டான பிரைஸில் தான் வந்து இருக்கு. ஸோ இங்க ஒரு இன்வெஸ்டரா பார்க்கும்போது இது எல்லாமே பிளஸா இருந்தாலுமே நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கம்பெனியோட அந்த பிராண்ட் வேல்யூன்றது, அதாவது எஸ் பேங்க்ன்ற பிராண்ட் வேல்யூ வந்து எப்பயோ வந்து பார்த்தீங்கன்னா டைலூட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பிராண்ட் வேல்யூ எப்பயோ வந்து பார்த்தீங்கன்னா அங்க கிரெடிபிலிட்டி அந்த நம்பிக்கைத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ரீசனால திரும்ப இந்த பேங்க்குக்கு அந்த நம்பிக்கைத்தன்மையை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த பேங்க்ல ஒரு MD and CEO பெர்ஃபெக்டான ஆள் வந்து உட்காரணும். ஸோ MD and CEO வந்து பெர்ஃபெக்டான ஆள் உட்காந்தாதான் அந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பரா வந்து எடுத்துட்டு போக முடியும். மெயினா மார்க்கெட்டிங் வந்து பொறுத்தளவுல இந்த பேங்க் வந்து நல்லா பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரியும் எஸ் பேங்க் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டபிள் பேங்க் அப்படின்ற மாதிரி அந்த நேம் வந்து வாங்கிட்ட ரீசனால திரும்ப அந்த நம்பிக்கைத்தன்மையை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி எடுத்துட்டு வருவாங்கன்றது ஃபர்ஸ்ட் கேள்வியா இருக்கு. செகண்ட் கேள்வியா இருக்குது இந்த கம்பெனியோட NPS வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் கொடுத்து வச்சிருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வராம தான் இருக்கு. ஸோ NPS வந்து குறைக்கணும். அண்ட் தென் ப்ராஃபிட்டபிலிட்டியா மூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வரணும்.
ஸோ புது மேனேஜ்மெண்ட் வந்திருக்கு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் சீப்பாக இருக்கு அண்ட் தென் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டியாக போவாங்கன்ற நம்பிக்கை வந்து இருந்தாலுமே இந்த கம்பெனி இன்னுமே நெகட்டிவாக தான் இருக்கு. என்ன ரீசன்ஸ்லாம் நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இங்க வந்து இருக்கிற ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இந்த கம்பெனி மேல இருக்க அந்த கிரெடிபிலிட்டி அந்த நம்பிக்கை தன்மை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய என்பிஎஸ் வந்து இருக்கு, நிறைய கடன் வந்து பார்த்தீங்கன்னா பேட் லோன்ஸ் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்க திரும்ப அடைக்கணும். அண்ட் தென் எம்டிஎன்சிஓ பர்ஃபெக்டான ஆள் வந்து உட்காரணும். ஸோ இது எல்லாமே நடந்தது அப்படின்னா தான் இந்த பேங்க் வந்து கன்சிடர் பண்ண முடியும். புக் வேல்யூ வந்து 15 ரூபாயில இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியோட அந்த ஒரு பிரைஸ் நம்ம பார்க்கும்போது 22 ரூபாயிலிருந்து 23 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்க 15லேருந்து 23 ரூபான்னு இங்க வரும்போது இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40 to 50% வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ப்ரீமியம் கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா இந்த பிராண்ட் மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கைத்தன்மை மக்கள் மேலே இருந்தது அப்படின்னா நம்ம தாராளமாக ப்ரீமியம் கொடுத்து வாங்கலாம். ஸோ நம்ம ஐடிஎஃப்சி பேங்க்ல அதை தான் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பேங்க் வந்து க்ரோ ஆகிட்டே இருந்தாங்க, அதனால நம்ம வந்து ப்ரீமியம் கொடுத்து வாங்கணும். இந்த பேங்க்ல அப்படி நம்மளால கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல வந்து கிடையாது. அடுத்த பேங்க் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இருக்கு. ஸோ இந்த பேங்கை பொறுத்தவரை நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நியூஸாக தான் வந்து சொல்லியிருப்போம். அந்த கியூட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் வந்து இருக்கு. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தான் வந்து போய்கிட்டு இருக்காங்க. இருக்கிற ரிஸ்க் நம்ம சொல்லி பார்க்கும்போது டெபாசிட்ஸ் மட்டும் லைட்டா வந்து குறைஞ்சிருக்கு, அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும் குறைஞ்சிருக்கு. ஸோ அதை வந்து திரும்ப ரீசால்வ் பண்றதுக்கு அந்த பிளான்லயே வந்து இறங்கிட்டாங்க. ஸோ +3% நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நோட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக தான் இருக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல. பட் ஆனால் இப்போ வேல்யூஷன்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது 78 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. 80 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா 52 வீக் ஆகி 78 ரூபாய் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரைஸ்ல இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்றது கொஞ்சம் ஓவர் பிரைஸ் தான் வந்து ஆயிடுச்சு. ஸோ ஓவர் பிரைஸ்டா ஆன ரீசனால இது இப்போ கன்சிடரபிள் ஸ்டேஜில் வந்து கிடையாது. 78 ரூபான்றது ரொம்ப ப்ரீமியம். நம்ம 63 ரூபா இருக்கு புக் வேல்யூன்றது, ஒரு 70 ரூபா வரைக்கும் நம்ம வாங்கிருக்கலாம். அதுக்கப்புறம் போயிருந்தோம் அப்படின்னா ஓவர் பிரைஸாக தான் வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த பிரைஸ்ல நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். கீழே இறங்குது அப்படின்னா கன்சிடர் பண்ணி பார்ப்போம், மேலே ஏறுது அப்படின்னா வெயிட் பண்ணிட்டே இருப்போம். அடுத்த பேங்க் இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து இருக்கு. இந்த பேங்கை பொறுத்தவரை இந்த கம்பெனில இருக்க பிரச்சனை என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த Q1 Q2ல ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையை சந்திச்சாங்க. அந்த மேனேஜ்மெண்ட் இஷ்யூலாம் வந்து நடந்தது. அண்ட் தென் அக்கௌண்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைலாம் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருந்துச்சு. அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ற விதமா புது மேனேஜ்மெண்ட் ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இன்செட் வந்து பண்ணாங்க. அண்ட் தென் இந்த கம்பெனியுமே வெளி ஆடிட்டிங்லாம் வந்து கொடுத்தாங்க. அண்ட் தென் இந்த கம்பெனியோட கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் போய்கிட்டு தான் இருக்கு. அந்த அக்கௌண்டிங் டெரிவேட்டிவ்ஸ்ல என்னதான் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேஸ் இன்னும் போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த பேங்க் பொறுத்த அளவுல இப்போ இந்த இஷ்யூஸ் எல்லாமே சால்வ் பண்ணிட்டு புது மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போட்டிருக்காங்க. ஸோ அந்த புது மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் புது MD&CO புது CFO எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி எப்படி ரன் பண்ண போறோன்ற டீடைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு நியூஸஸ் வச்சு பார்க்கும்போது இப்போ இருக்கிற அந்த கரண்டான பிரைஸ்க்கு 750 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அந்த பிரைஸுக்கு நம்ம கன்சிடர் தாராளமாக வந்து பண்ணலாம். ஏன் அப்படின்னா புக் வேல்யூ வந்து 830 ரூபாய் வந்து இருக்கு. ஆப்வியஸ்லி ஒரு 900 போச்சு அப்படின்னா கூட நம்ம புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிருப்போம். அந்த டைம்ல கூட நம்ம என்ன இதெல்லாம் கன்சிடர் பண்ணலாமா வேணாம்னு சொல்லிட்டு அந்த டைம்ல டிசைட் பண்ணிருக்கலாம். பட் ஆனால் இப்போ இருக்கிற பிரைஸ்க்கு கன்சிடரபிள் ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. பேங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் அரௌண்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பேங்க்ல அந்த அளவுக்கு எஸ் பேங்க் அளவுக்கு நம்பிக்கை தன்மை போச்சான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் வந்து போகல. ஸோ இங்க ரூரல் லெவலில் போனாலும் சரி, அர்பன் லெவலில் போனாலும் சரி, இந்தியன் பேங்க்ல வந்து அவங்களோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. அங்க அதிகமான கடன் வந்து வாங்குவாங்க. ஸோ அந்த நம்பிக்கைன்றது அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் தான் இந்தியன் பேங்கோட நம்பிக்கை தன்மை குறைஞ்சி, எஸ் பேங்க் பொறுத்தளவுல ஒட்டுமொத்தமாக மக்கள் மத்தியிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தன்மை குறைஞ்சி. ஸோ அதனால தான் அதோட டர்ன் அரௌண்ட் ஸ்டோரி வேற மாதிரி இருக்கும், இதோட டர்ன் அரௌண்ட் ஸ்டோரி வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால இதை வந்து கன்சிடர் பண்றோம். அடுத்த பேங்கா இருக்கிறது ஃபெடரல் பேங்க் வந்து இருக்கு. இந்த பேங்கை பொறுத்தவரை நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம் நெட் ப்ராஃபிட் ஏன் விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டோம். அண்ட் தென் இந்த கம்பெனி என்ன மாதிரியான ஃபியூச்சர் ஃபோக்கஸ்ல போக போறாங்க அப்படின்றது நம்ம டிஸ்கஸ் வந்து பண்ணிட்டோம். ஸோ இங்க பிளஸ் அண்ட் மைனஸ் நிறைய இருந்தாலுமே இப்போ இருக்கிற அந்த புக் வேல்யூ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 170 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ வந்து இருக்கு. ஆனா இப்போ கரண்டா ட்ரேட் ஆகிட்டு இருக்க பிரைஸ் வந்து 220 ரூபாயிலிருந்து 230 ரூபாய்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரைஸ்ல நம்ம கன்சிடர் பண்றது ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்கு. 170 ரூபாய் இருக்கு அப்படின்னா ஆப்வியஸ்லி வந்து நம்ம ஒரு 20 ரூபா 30 ரூபா வந்து கொடுக்கலாம். 200 ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து நம்மளால வந்து கன்சிடர் பண்ணிருக்க முடியும். பட் இப்போ இருக்க பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பிரைஸ் தான் வந்து ஆயிடுச்சு. ஸோ அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுவும் இறங்குச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணி பார்ப்போம். அடுத்த பேங்கா இருக்கிறது கரூர் வைஸ்யா பேங்க் தான் வந்து இருக்கு. ஸோ இந்த பேங்க் நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. பட் ஆனால் இந்த கம்பெனியோட புக் வேல்யூ வந்து பார்க்கும்போது இந்த பேங்கோட புக் வேல்யூ வந்து பார்க்கும்போது 124 ரூபாய் தான் வந்து இருக்கு. இப்போ இருக்க கரண்ட் பிரைஸ் வந்து 220 சில்லறையில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரைஸ்ல இந்த பேங்க் வந்து கன்சிடர் பண்றது நம்ம டபுள் அமௌண்ட் கொடுத்து வாங்குறோம். அந்த அளவுக்கு பிரீமியம் கொடுத்து வாங்குறதுக்கு இந்த பேங்க் வந்து ஒர்த்தா சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்லார்ஜ் ஆகல. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் பேங்காக தான் வந்து இருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலான பேங்காக தான் வந்து இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம HDFCயோ ICICIயோ மாதிரியே நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசனால ஓவர் பிரைஸ் வந்து கொடுத்து வாங்குறதை நம்ம தவிர்த்துக்கலாம். இந்த பேங்க் வந்து பிரைஸ் இறங்கட்டும், அது இந்த டைம்ல நம்ம என்ன இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. அடுத்த பேங்க் RBL பேங்க் வந்து இருக்கு. இந்த பேங்க் பொறுத்தவரை வேல்யூஷன்ஸ் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுதான்னு கேட்டீங்கன்னா புக் வேல்யூ வந்து ஒரு 260 ரூபாயில இருக்கு. அண்ட் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க பிரைஸுமே 316 ரூபாயில இருக்கு. ஓரளவுக்கு டீசென்டான பிரைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அண்ட் தென் இந்த கம்பெனி ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க புக் வேல்யூக்கு பிலோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா சடனா ஒரு ஸ்பைக் வந்து நடந்தது. ஸோ இந்த பேங்க்ல இருக்கிற மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க அதிகமான இடத்துல அன்செக்யூர்டான லோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பர்சனல் லோன்ஸா இருக்கலாம், இல்லை அப்படின்னா கிரெடிட் கார்டு லோன்ஸா வந்து இருக்கலாம். இவங்க எல்லாருமே அன்செக்யூர்டான லோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
இது வந்து முன்னாடியே நடந்தது. பட் ஆனா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப் ஆயிட்டு தான் இருக்கு. இப்போ புதுசா அந்த மாதிரி அன்செக்யூர்ட் லோன்ஸ்லாம் வந்து தரதில்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அண்ட் தென் இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் நம்ம எடுத்து பார்த்தாலுமே சரி, அதாவது இந்த Q1, Q2 ரிசல்ட்ஸ் நம்ம படிக்கிறோம்ல. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் நம்ம எடுத்து பார்த்தாலுமே சரி, ஒரு வருஷம் ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க, ஒரு வருஷம் நெகட்டிவ் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு வருஷம் ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு வருஷம் நெகட்டிவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிளஸ் அண்ட் மைனஸ் உள்ள ஒரு கம்பெனியா தான் இருக்கும். அதாவது ஸ்டெடியா வந்து பார்த்தீங்கன்னா growth இருக்காது ஏர்னிங்ஸ்ல. இங்க வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் உள்ள ஒரு growth தான் வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த கம்பெனி நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னா அன்செக்யூர்டான லோன்ஸ் வந்து அதிகமாக தந்திருக்காங்க. என்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனி ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ஸா வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஐடிஎஃப்சி பேங்க் எடுத்தோம் அப்படின்னா அதோட ஏர்னிங்ஸ் வந்து பார்க்கும்போது கன்சிஸ்டன்ட்டா வந்து growth ஆயிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு இந்த பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா growth ஆகல. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கன்சிடர் பண்றது இல்ல. ரொம்பவே சீப்பான வேல்யூஷன்ஸ் கிடைச்சது அப்படின்னும் போது, அதாவது புக் வேல்யூ விட ரொம்பவே சீப்பா கிடைச்சதுன்னும் போது அந்த டைம்ல நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம்ன்றதா என்னோட ஸ்ட்ராட்டஜியா வந்து இருக்கு. ஸோ இந்த பிரைஸ்ல இது வந்து ஓவர் பிரைஸா தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்த பேங்கா இருக்குது சிட்டி யூனியன் பேங்கா தான் வந்து இருக்கு. இந்த பேங்க்குமே நிறைய பேர் கேள்வியே கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த பேங்க் பொறுத்தவரை கரூர் வைஸ்யா பேங்க்ல என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுத்தோமோ அதே தான் இங்கேயுமே. புக் வேல்யூ வந்து ஒரு 120 ரூபால தான் வந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ வந்து இருக்கு. பட் ஆனா இந்த கம்பெனி ட்ரேட் ஆகிற பிரைஸ் வந்து 223 ரூபால வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் இந்த பிரைஸ்ல வந்து கன்சிடர் பண்றது ரொம்ப ஓவர் பிரைஸ் தான். அண்ட் தென் இந்த பேங்க்குமே நம்ம தமிழ்நாடு ரீஜனான ஒரு பேங்க் தான் வந்து இருக்கு. ஸோ ரீஜனல் பேங்கா தான் வந்து பார்த்தோம்னா இன்னும் இருக்காங்க. அந்த அளவுக்கு இன்னும் என்லார்ஜ் வந்து ஆகல. ஸோ அதனால இதுவுமே நம்மளால ஓவர் பிரைஸ் கொடுத்து வாங்க முடியாது. பிரீமியம் கொடுத்தா நம்மளால வாங்க முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசனால இதுவும் கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல இல்லைன்றது தான் உண்மை. ஸோ இதுவுமே வேல்யூஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சீப்பா வந்து கிடைக்கணும். அடுத்த பேங்கா இருக்கிறது சவுத் இந்தியன் பேங்க் தான் வந்து இருக்கு. ஸோ சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்தளவுல இதோட இப்போ கரண்டா இருக்கிற புக் வேல்யூ வந்து 40 ரூபால வந்து இருக்கு. பிரைஸ் வந்து பார்த்தோம்னா 38 ரூபால வந்து இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த பேங்க் வந்து கன்சிடர் பண்ணலாமான்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து ஆப்வியஸ்லி புக் வேல்யூக்கு நம்ம 40 ரூபா இருக்கு அப்படின்னு 40 ரூபா வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்ம இன்னமும் கொஞ்சம் பிரீமியமா கொடுத்து வாங்குறோம் போது 45 ரூபா வரைக்கும் கூட நம்மளால கன்சிடர் பண்ண முடியும். 42ல இருந்து 43 வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அங்க பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு போது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். புதுசா வந்து கன்சிடர் பண்ண முடியாது. அண்ட் தென் இருக்கிற ஷேருமே ப்ராஃபிட் புக்கிங்லாம் வந்து பண்ண தேவையில்ல. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன் அப்படின்னா நம்ம 25 ரூபால கன்சிடர் பண்ணும்போதும் அதோட புக் வேல்யூ வந்து 25 ரூபா 28 ரூபால தான் இருந்தது. அந்த 30 ரூபா வரைக்கும் இருந்தது புக் வேல்யூ. 25 ரூபால இருக்கும்போது 30 ரூபா வரைக்கும் புக் வேல்யூ இருந்தது. இப்போ 40 ரூபாய்க்கு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் பிரைஸ் வந்துருச்சு. புக் வேல்யூ 40 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ அந்த பேங்க்கும் க்ரோ ஆகிட்டே இருக்கு. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆவரேஜ் பிரைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவோம். ஸோ பேங்க் வந்து க்ரோ ஆக அதோட புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த புக் வேல்யூக்குள்ள நம்ம சீப்பரா எந்த அளவுக்கு அமௌண்ட் கொடுத்து நம்மளால வந்து பை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இன்னும் கன்சிடர் பண்ணிட்டே போகலாம். ஸோ இப்போதைக்கு 40 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ இருக்கு. தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். 42, 43 வரைக்குமே நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் போச்சு அப்படின்னா வெயிட் பண்ணலாம். ஸோ இதுதான் சவுத் இந்தியன் பேங்க்ல இருக்க அந்த ஒரு ஸ்டாண்டா வந்து இருக்கு. அடுத்த பேங்கா இருக்குது தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் தான் வந்து இருக்கு. இந்த பேங்கை பொறுத்தவரை இதோட புக் வேல்யூ வந்து 589 ரூபாயில இருக்கு. பட் ஆனா இந்த கம்பெனியோட அந்த பிரைஸ் வந்து பார்க்கும்போது ஸ்டாக் பிரைஸ் வந்து பார்க்கும்போது 450 ரூபாயில தான் வந்து இருக்கு. ஸோ 450 ரூபாயில இருந்து ஸ்டாக் பிரைஸ் இருக்கிறது இப்போ புக் வேல்யூ வந்து இங்க இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 580 ரூபாயில இருக்கு. ஸோ சவுண்ட்ஃபுல்லான ஒரு பிசினஸ் தான் வந்து இருக்கு. இன்னும் அதோட வேல்யூ வந்து அன்லாக் ஆகலை அப்படின்றதா உண்மை. பட் ஆனா அன்லாக் ஆகிறதுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கும். அதோட டீடைல்டு வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் வந்து பண்ணியிருப்போம். அதை போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ டிஎம்பி பேங்க்ல என்னதான் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கும். இன்னும் அந்த ப்ரொமோட்டர் குரூப்ல இருக்க பிரச்சனை போய்கிட்டு தான் வந்து இருக்கு. ஸோ அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அந்த இந்த கோர்ட் கேஸ் எல்லாமே முடிஞ்சு அந்த இருக்கிற அந்த கவர்மெண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அது எல்லாமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாதான் இந்த பேங்க் வந்து அதுக்கு அடுத்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போதான் வேல்யூ வந்து அன்லாக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்குமே பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒருவேளை இங்கே ஸ்டாக் பிரைஸ் அதிகமாக போனாலுமே ஒரு சின்ன சின்ன ரேலி வந்து நடந்தாலுமே திரும்ப வந்து இறக்கிடுவாங்க அந்த பேங்க் அந்த ஒரு கோர்ட் கேஸ் முடிகிற வரைக்குமே. ஸோ அதனால தான் இந்த பேங்க் வந்து கன்சிடர் பண்ணுறது லாங் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அண்ட் தென் இந்த கோர்ட் கேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்டேட் நடக்குதுன்றதையும் நம்ம வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த பேங்க்ல இருக்க விஷயமா இருக்கு. தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனால் 5 to 10 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கை பொறுத்தளவில். கர்நாடகா பேங்க் தான் லாஸ்ட் பேங்காக வந்திருக்கு. இந்த பேங்கோட புக் வேல்யூ வந்து செக் பண்ணி பார்க்கும்போது 320 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியோட அந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து பார்க்கும்போது 170 ரூபா 180 ரூபா தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இந்த கம்பெனி புக் வேல்யூட பாதி அமௌண்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படின்னா இந்த கம்பெனி வேல்யூ அன்லாக் ஆகிறதுக்கு பிரகாசமான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசன்ஸை வச்சு நம்ம கம்பைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி ஒரு 300 வரைக்கும் இந்த ஷேர் பிரைஸ் போகிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கு. பட் ஆனால் எப்போன்றது தான் கேள்வியாக வந்து இருக்கு. ஸோ இந்த பேங்குமே ஒரு 250 ரூபாய் கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்தது. ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் சைடில் டக்குன்னு ரெசிக்னேஷன்லாம் வந்து நடந்தது. ஸோ அந்த புது ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் உள்ள இறக்கிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் இந்த பேங்க் வந்து இறக்கிருந்தாங்க. ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ரிகவர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேங்க்குமே நல்ல ஒரு ஸ்டேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேங்க்லையுமே நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா தாராளமாக வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனால் இங்கே வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதாக தான் வந்து இருக்கும். ஸோ அந்த புக் வேல்யூ வந்து அந்த வேல்யூ அன்லாக் ஆகுது டைம் வந்து எடுக்கும். ஸோ இதுதான் நம்ம ஓவராலாக பேங்க்ல வந்து டிஸ்கஸ் பண்ணது. ஸோ இப்போ நம்ம ஓவராலாக டிஸ்கஷனில் வந்து என்ன தெரிய வந்திருக்கும் அப்படின்னா என்னென்ன பேங்க்ல கன்சிடர் பண்ண வேணாம்னு சொல்லி தெரிய வந்திருக்கும். பட் ஆனால் நம்ம ஒரு இன்வெஸ்டர் அப்ரோச்சா வரும்போது நம்ம சவுத் இந்தியன் பேங்காக இருந்தாலும் சரி, கர்நாடகா பேங்காக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்காக இருந்தாலும் சரி, இது மூணுமே நம்ம ஒரே பேங்காக தான் வந்து கன்சிடர் பண்ணி ஆகணும். அதாவது ஒரே மாதிரியான பேங்காக தான் வந்து கன்சிடர் பண்ணி ஆகிறோம். ஏன் அப்படின்னா இந்த 3 கம்பெனியோட அந்த மார்க்கெட் கேப்பை பார்த்தாலுமே 6000 to 7000 கோடி தான் மார்க்கெட் கேப்பா வந்து இருக்கும்.
ஸோ 6000 7,000 கோடி மார்க்கெட் கேப்பா இருக்கு அப்படின்னா இந்த 3 பேங்க்குமே ஒரே சைஸ் உள்ள ஒரு பேங்க் தான். பட் ஆனா ஏன் இந்த ஸ்டாக் பிரைசஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க அதிகமான லிக்விடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. சவுத் இந்தியன் பேங்கோட லிக்விடிட்டி வந்து அதிகமா இருக்கும். இதை நான் சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 1,00,000 ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க சவுத் இந்தியன் பேங்க் கிட்ட இருக்கு அப்படின்னா இங்க தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கோட அந்த ஒரு ஸ்டாக் வால்யூம் வந்து இருக்கிறது ஒரு 50,000 வால்யூம் வந்து இருக்கும். இதுவே நம்ம கர்நாடகா பேங்க் போனோம் அப்படின்னா இருக்கிறது வந்து ஒரு 75,000 வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ 1,00,000 வால்யூம் இருக்கிறதுனால தான் அந்த லிக்விடிட்டி இருக்கிறதுனால தான் சவுத் இந்தியன் பேங்கோட ஷேர்ஸ் வந்து 6,000 கோடி 7,000 கோடி மார்க்கெட் கேப் இருக்கிறது. அங்க பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இருந்தா பிரிச்சு வரவே இங்க ஒரு 30 ரூபா 40 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இதுவே நம்ம இங்க கர்நாடகா பேங்க் போனோம் அப்படின்னா அதை விட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான அந்த ஸ்டாக் டெலிஷன் வந்து நடந்திருக்கு. அதனால 270 ரூபாய் இருக்கு. 7,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கம்மியா தான் வந்து பார்த்தீங்கன்னா டைல்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கோட அந்த ஒரு பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 450 ரூபாய் சில்லறையில வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இங்க வந்து ஸ்டாக் டெலிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க காரணமே தவிர இந்த பேங்கோட பிரைசஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கிறதுக்கு. மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 பேங்க்குமே ஒரே மாதிரி தான் க்ரோ ஆயிட்டு இருக்காங்க. ஒரே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க டெவலப்மெண்ட் வந்து ஆயிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு ஆளும் ஒரு ஒரு இதுல ஸ்பெஷலா இருந்தாலுமே 3 பேங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் கம்பெனியா தான் இன்னமும் இருக்கு. ஸோ மார்க்கெட் கேப்பை பொறுத்தவரை ஒரே சைஸ் ஆஃப் கம்பெனியா தான் வந்திருக்கு. ஸோ நம்ம 3 பேங்கை கன்சிடர் பண்றோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சவுத் இந்தியன் பேங்க் வந்து ஒன்னு வாங்குறோம் அப்படின்னா அதுவும் ஒன்று தான். அண்ட் தென் நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வந்து ஒன்று வாங்குறோம் அப்படின்னா அதுவும் ஒன்று தான். அண்ட் தென் கர்நாடகா பேங்க் வந்து ஒன்று வாங்குறோம் அப்படின்னா அதுவும் ஒன்று தான். ஸோ இந்த பேங்க் எல்லாமே நம்ம வேற மாதிரி கன்சிடர் பண்ணி ஆகணும். இது எல்லாமே ஸ்மால் கேப்பா இருக்கு. நம்ம மிட் கேப்பா போகும்போது நமக்கு ஐடிஎஃப்சியும் ஃபெடரல் பேங்க் வந்து இருந்துச்சு. அதை நம்ம வந்து மிட் கேப் கம்பெனியா கன்சிடர் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் நம்ம லார்ஜ் கேப்பா போகும்போது இண்டஸ்இண்ட் பேங்க்ல லார்ஜ் கேப்ல வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படிதான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணமே தவிர சவுத் இந்தியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல சீப்பான பேங்க். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பேங்க் அப்படின்ற மாதிரி பார்க்கக்கூடாது. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வந்து 450 ரூபா இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய பேங்க் அப்படின்றதையும் பார்க்கக்கூடாது. ஸோ வேல்யூஷன் சைஸ் வந்தோம் அப்படின்னா 3 பேங்க்குமே ஒரே மாதிரியான பேங்க் தான். ஸோ 3மே நம்ம கன்சிடர் பண்றோம் போது ஈவனா வந்து கன்சிடர் பண்ணுங்க. சவுத் இந்தியன் பேங்க்ல அதிகமான வால்யூம் வந்து வைக்க தேவையில்ல. சவுத் இந்தியன் பேங்க்ல நீங்க எவ்வளவு வைக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்க்லயும் வந்து வைங்க. அதே மாதிரி டிஎம்பிலையும் வந்து வைங்க. ஸோ இந்த மாதிரி ஈவனா வந்து வைங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் இதை வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளவுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோவா வந்து இருக்கு. ஸோ பார்த்து என்னெல்லாம் பொறுமையாக வந்து கன்சிடர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.